நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளும் உளி இலக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும். நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளும் உளி இலக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் மட்டும்தான். ஸோ என்னைக்குமே உங்களோட தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்க்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் கைவிட்டுறாதீங்க. ஸோ அதோட உங்களை இந்த சாம் சயின்ஸ் கேப்ஷனுக்கு ரொம்ப ஹாப்பி ஸ்மைலோட வெல்கம் பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூமரிக்கல்ஸ், எலக்ட்ரிசிட்டி லெசனோட வீடியோஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு உங்கள் புக்கில் இருக்கிற சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் ஆஸ் வெல் அஸ் வேற புக்ஸில் இருக்க ஒரு 2 ப்ராப்ளம்ஸ், இன்னைக்கு ஒரு 6 ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். நியூமரிக்கல்ஸ் வந்து இன்னைக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸில் புக் பேக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்ஸ் எழுத போகிறதுல ஜஸ்ட் டேட்டா மட்டும் தான் எடுத்து எழுத போகிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக கிளியராக கவனிங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 bulbs are having the ratings as 60 watt, 220 watt and 40 volt. Okay, 220 volt respectively. 60 watt, 220 watt ரெண்டு பல்ப் இருக்கு. அதுக்கு 60 watt, வாட்ங்கிறது பவர். ஸோ பவர் 60 watt, 220 potential difference and 40 watt, 220 watt ரெண்டும் இருக்கு. Which one has a greater resistance? Okay, என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நம்மளோட டேட்டாவை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவர் இஸ் ஈக்குவல் டு 60 வாட் அண்ட் V இஸ் ஈக்குவல் டு 220 வோல்ட். இது ஃபர்ஸ்ட் இருக்கு. செகண்ட் இதுலயே வந்து 40 வாட் அண்ட் அதுலயே இன்னொன்று எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சேம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து சேம். பல்போட பவர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்னா எலக்ட்ரிக் பவர். சரியா, எலக்ட்ரிக் பவர் இதோட ஃபார்முலா என்னன்னா P is equal to V squared by R. சரி, ஓகே, V squared by R. இங்க என்ன கேட்காங்க அப்படின்னா which one has a greater resistance? எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி? For the same value of V, R is inversely proportional to P. So P R நம்ம கண்டுபிடிச்சுமா ஜஸ்ட் இத நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படினாலே அதாவது R V squared வந்து இங்க இருக்கும், P into R னு சொல்லி நம்ம எழுதுவோம். சோ P யும் R ம் உங்களுக்கு தெரியும். 40 into 220 ஒரு வேல்யூ வரும். அதே போல 60 into 220 ஒரு வேல்யூ வரும். இந்த கேஸ்ல ரெசிஸ்ட் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்வெர்ஸ், that is power is inversely proportional to R. சரியா, அந்த ரீசன்னால நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா lesser the power greater the resistance. இதுதான் நம்மளோட lesser the power greater the resistance. So power less இருக்கும்போது நமக்கு என்னமா இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி கிடைக்கும். சரியா, சோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட திங். நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா calculate the current and the resistance of. என்னென்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் கண்டுபிடிக்கணும், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பவர் வந்து 100 வாட். சரியா, நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 200 வோல்ட். ஓகேவா, என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும். சோ பவர் இந்த ஃபார்முலா வச்சு ஃபர்ஸ்ட் பவர் இஸ் ஈக்குவல் டு P இஸ் ஈக்குவல் டு VI. சரியா, பவர் இஸ் ஈக்குவல் டு VI. நமக்கு இங்க என்ன தெரியாது? I தெரியாது. அப்ப I இந்த பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னா P இங்க இருக்க V என்னாகும்? டிவிஷனுக்கு வந்துரும். சோ பவர் எவ்வளவு? 100 divided by 200. சோ இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.5 ஆம்பியர். சரியா, 0.5 ஆம்பியர். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரெசிஸ்டன்ஸ் ஓட ஃபார்முலா வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா R is equal to V by I. V value எவ்வளவு? V is equal to 200 divided by 0.5. சரியா, சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 400 ohm. So current is equal to the value and volt is equal to 400. See, sometimes it நம்ம டைரக்ட் பண்ண முடியாது. P is equal to VI தான் ஃபார்முலா. Power is equal to potential difference into
current, அதாவது current between the potential difference அப்படிங்கறத பவர், அது நமக்கு தெரியும் இல்லையா? So substitute பண்றோம். I is equal to P divided by V. So P value V value வச்சு I கண்டுபிடிக்கலாம். Resistance formula நமக்கே தெரியும். R is equal to V by I. So 200 divided by 0.5. V is equal to 400 ohm. இது என்ன சிம்பிள்? 400 ohm. சரியா? Next இதுல third sum பார்க்கலாம். third என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in a circuit diagram given below, three resistors R1, R2, R3. சரியா? R1, R2, R3 மூணு கொடுத்திருக்காங்க. R1 ஓட வேல்யூ இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 ohm. சரியா? R2 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10 ohm and R3 ஓட வேல்யூ வந்து 20 ohm. இதுதான் கொடுத்திருக்கிறது. இந்த சர்க்யூட் டயகிராம் கால்குலேட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது கரண்ட், செகண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் கரண்ட். ஓகேவா? செகண்ட் டோட்டல் கரண்ட் and third என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். சோ இதுதான் நம்ம மூணு வேல்யூஸ் இந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். மூணு வேல்யூ இருக்கனால மூணையும் தனித்தனியா கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபார்முலா என்ன? I is equal to V. Okay, I is equal to V divided by R1. I is equal to V divided by R2. I is equal to V divided by R3. சரியா? சோ I1, I2, I3 கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். V வேல்யூ இந்த இடத்துல என்ன? சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 10. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல 10. சோ V is equal to 10 வந்து given. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். V எவ்வளவு இந்த 10 divided by R1 5, இங்க 10 divided by 10, இங்க 20 divided by 10. சாரி 10 divided by 20. ஓகேவா? சோ இத கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணனும் அப்படினா இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 1 and இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா 10 divided by 20 னா 0.2. ஓகே, இந்த இடத்துல என்ன வேல்யூ அப்படினா 0.2. சோ I1, I2, I3 ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? சாரி 0.5. சோ டோட்டல் கரண்ட் என்ன பண்ணுவோம்? I is equal to I1 plus I2 plus I3. சோ ஆட் பண்ணுவோமா? 2 plus 1 plus 0.5. டோட்டல் கரண்ட் ஓட வேல்யூ எவ்வளவு? 3.5 ampere. So first question total I கண்டுபிடிச்சோம், ஐயும் கண்டுபிடிச்சோம். and next one என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா resistance. so next நம்ம கண்டுபிடிக்க போறது இடத்துல resistance. total resistance connected in parallel னால 1 divided by Rp is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1 by 5 plus 1 by 10 plus 1 by 20. so LCM எடுக்கலாமா? இந்த இடத்துல 4 பண்ணோம், இங்க into 4 பண்ணோம்னா 4 plus 10 into 2 1 into 2. so 2 plus 1 divided by 20. ஆட் பண்ணுங்க. 4 plus 3 6 7. so 7 divided by 20. நம்மளோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கும் அப்படினா 2.85. so நமக்கு கிடைச்ச வேல்யூ எவ்வளவு? 2.85 ohm. இதுதான் ரெசிஸ்டன்ஸ். கிளியர்? சோ என்னென்ன கொடுத்திருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க, I கண்டுபிடிக்கணும், டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் தனித்தனியா I வேல்யூ கண்டுபிடிச்சோம், அந்த மூணு ஐயும் ஆட் பண்ணி ஆம்பியர் வேல்யூ கண்டுபிடிச்சோம் and ஃபைனலா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். கிளியர்? சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்க போறோம். இந்த ஃபார்முலாஸ் வந்து நாம படிச்சோம். இப்போ என்னென்ன ஃபார்முலாஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம்? பவருக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், P is equal to VI ன்னு பார்த்தோம். கரண்ட்க்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இந்த இடத்துல கரண்ட்னா நம்ம கரண்ட் வச்சு சொல்லல, ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி அப்ளிகேஷன்ல பார்த்தோம். அண்ட் தேர்ட் திங் வந்து எதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலாஸ். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ரெசிஸ்டர்ஸ் ஆஃப் 1 ohm. ஸோ அதேதான் R1 is equal to 1 ohm, R2 is equal to 2 ohm and R3 is equal to 4 ohm are connected in parallel in circuit. If 1 ohm resistors draws
So எழுதிக்கலாம் potential difference is equal to I into R. நம்ம நாம எழுதுவோம் V is equal to IR அந்த ஃபார்முலா எழுதுறோமா. So 1 into 1 அப்ப V value 1 ohm. சரியா? என்ன கேட்டிருக்காங்க அப்படினா connected in parallel. Since the resistors are connected in parallel in the circuit, the potential difference exists across the other resistors also. So மத்தது வழியாவும் pass ஆகும். So அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா V divided by R2 which is equal to 1 divided by 2 0.5 ampere. So next V divided by R3. V divided by R1 na enna 1 divided by 1 ampere. And next R oda idoda value na 1 divided by 4 is equal to 0.25 ampere. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க current through other two resistors. இது first resistor நமக்கு தெரியும். So current through other two resistors எவ்வளோ 0.5 ampere 0.25 ampere. Clear? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. And next இன்னொரு ரெண்டு சம் பார்ப்போம். இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்கன்னா an electric current consumes energy at a rate of 840 volt. Watt. When heating at the maximum rate at 360 watt, when the heating is at minimum, the voltage is 220 volt. What are the current and the resistance? So formula நமக்கு power input P is equal to VI. So என்னென்னலாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா current நமக்கு வேணும் அப்படின்னா I is equal to P divided by V. ஓகேவா? So I எடுத்து வச்சுக்கிறோம், V எடுத்து கொண்டு வரோம். So P divided by V. So first case என்ன அப்படின்னா maximum. ஓகேவா? maximum rate அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? I is equal to 840 divided by 220. So இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3.82 ஆம்பியர். வேற என்னென்ன இதுல கொடுத்திருக்காங்க, சாரி நான் டேட்டா எழுதல. பவர் வந்து ஒன்னு 840 வோல்ட், இன்னொன்னு வந்து 360, அதாவது மினிமம் வாட் கொடுத்திருக்காங்க. and potential difference வந்து 220. இது ரெண்டுக்குமே காமன். So next கேஸ்ல B என்ன அப்படினா மினிமம் ரேட். சரியா? நெக்ஸ்ட் கேஸ் என்ன மினிமம் ரேட். அப்ப 360 divided by 220. So cancel பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 1.64 ampere. So question இதுல என்ன கேட்டிருக்காங்க what are the current and the resistance in each. So current கண்டுபிடிச்சிட்டோம். Okay 382 and இதுல 1.64 ampere. So sorry 3.82 ampere. Next இன்னொரு என்ன கண்டுபிடிக்கணும்னா potential difference. In case இதோட potential difference எவ்வளவு அப்படினு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படினா R is equal to V divided by I. So R is equal to V divided by I. R ஓட வேல்யூ இந்த என்ன ரெசிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So 3 resistance நோட வேல்யூ R is equal to V divided by I நம்ம கண்டுபிடிக்கணும். So V வேல்யூ 220 divided by 3.82. அதே போல இந்த கேஸ்ல 220 divided by 1.64. சரியா? So அதோட வேல்யூ இங்க என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 57.6. ஓகே? and இதுல இன்னொரு வேல்யூ எவ்வளவு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா 134.15 ohm. So இதுதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூஸ். புரியுதா? நமக்கு பவர் கொடுத்துட்டாங்க. ஓகே இவ்வளவு வாட்னு கொடுத்துட்டாங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. நமக்கு இந்த பவர் ஃபர்ஸ்ட் P is equal to VI ன்னு தெரியும். क्वेश्चन கேட்டது வந்து கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சோ கரண்ட் எடுத்துட்டோம் I is equal to P divided by V அப்படிங்கிற வேல்யூ எடுத்துக்கிறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா I is P வேல்யூ, இது V வேல்யூ 3.82. சேம் P வேல்யூ V வேல்யூ அதோட வேல்யூ. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன R is equal to V by I. V is common for both. I நம்ம கண்டுபிடிச்சது. சோ அதால டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 57.6 134.15. சரியா? and ஃபைனலா லாஸ்ட் ஒரே ஒரு சம் மட்டும் பார்க்கலாம். இங்க என்ன क्वेश्चनனா 100 joule of heat are produced each second in a 4 ohm resistance. So H heat produced நம்ம இந்த like heating effect of electric current பார்த்தோம்லையா, அதை பேஸ் பண்ணி so H value இந்த இடத்துல என்ன அப்படின்னா 100 joule. ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 ohm. சரியா? and டைம் வந்து 1 செகண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம இன்னொரு என்ன கண்டுபிடிக்கணும்னா வோல்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சோ நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, H is equal to I square
t. சரியா, h is equal to I square RT. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். I வேல்யூ இடத்துல என்ன, I வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. h நோட வேல்யூ 100, r நோட வேல்யூ 4, t நோட வேல்யூ 1, I ஸ்கொயர்ட் அப்படியே வச்சுக்கிறோம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், இந்த I squared is equal to 100 divided by இந்த பக்கம் இருக்க 4 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா டிவிஷன்ல வந்துமா, ஸோ கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25. அப்ப I square is equal to 25. நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே ஸ்கொயர்ல வச்சு இந்த பக்கம் போகும்போது அது ரூட் ஆகுமா, அப்ப I is equal to root 25. அப்ப 5 into 5 I value 5 ampere. புரிஞ்சுதா, எப்படி நம்ம 5 வச்சிருக்கேன். I square 25 இந்த பக்கம் வரும்போது நம்ம ரூட்ல எழுதுவோம். So I is equal to 5 ampere. Okay, and next என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா potential difference. அப்போ V is equal to I into R. I value என்ன 5, R value என்ன 4, so 20 volt. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் நியூமெரிக்கல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ், ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல், எலக்ட்ரிக் கரண்ட், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் கடைசியாக பவர் அண்ட் ஹீட்டிங் எஃபெக்ட். ஸோ இது எல்லா சம்ஸோடையும் எல்லா நியூமெரிக்கல்ஸும் பார்த்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு ஒரு நியூமெரிக்கல் பவர் பேஸ் பண்ணின டாப்பிக்கோட நியூமெரிக்கல்ஸ் ஒரு சிம்பிளாக பார்ப்போம். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், புக் பேக்கில் இருக்க அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸை உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் அப்டேட்